யுக்ரைனின் ஒடேசா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட MV கோல்டன் லியோ என்ற சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்திய மாலுமிகள் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. யுக்ரைனின் ஒடேசா துறைமுகத்திலிருந்து தானியங்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட கெனியா பிசாவ் நாட்டின் கொடியுடன் கூடிய கோல்டன் லியோ என்ற சரக்கு கப்பலை இலக்காக கொண்டு 3 ரஷ்ய குரூஸ் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளான இந்த சரக்கு கப்பலில் மொத்தம் 17 ஊழியர்கள் இருந்த நிலையில் அதில் 5 பேர் இந்தியர்கள். இந்நிலையில் இந்த தாக்குதலில் 4 இந்தியர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வணிக கப்பல்களையும் அப்பாவி பொதுமக்களையும் இலக்காக கொண்டு நடத்தப்படும் இத்தகைய மனிதாபிமானமற்ற தாக்குதல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கவை என்றும் இது உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள மத்திய அரசு, யுக்ரைனில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் படுகாயமடைந்த ஊழியருக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் தேவையான அனைத்து அவசர உதவிகளையும் மிக நெருக்கமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.